இப்போது வான் அந்த பெண்ணை கேட்ட சாபம் கொடுத்து இந்த உண்மை யார் சொன்னால் அப்போதே கட்சியாக போக வேண்டும் சாபம் கொடுத்து அல்லவா? இருந்தாலும் இந்த பெண்ணானவள் என்னை தேடி வந்தால் ஒரு பாவம் அறியாதவள் என்னை பார்க்க வந்துதான் அவளுக்கு நிலைமை நேர்ந்தது. ஆகையால் இப்போதே அவளுக்கு சில அருகே சொல்லி மாலை ஒன்று கொடுத்து பார்த்தாயா? அந்த மாலை கொடுத்து எடுத்திருக்கேன். இன்று முதல் சொன்னால் அப்போதே கட்சியாக போக வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்து அந்த உண்மையை சொல்லி அவர் கருத்தாக இருந்த இடத்திற்கு இருந்தாலும் நான் தவத்தில் அமரப்போகிறேன். யார் வந்தாலும் காவலை ஜாக்கிரதையாக இரு. இனியும் சிந்தை தவறி விடாதே. சிந்தை தவறி விட்டாலும் மதி மயங்கி விடும். புரிகிறதா? நான் சின்ன தவத்தில் அமர்கிறேன். முனிவர் யார் என்று தெரியவில்லை. சம்போ மகாதேவா பெருமானே நாடி உன்னை போற்றி என் தங்கை மணக்க சொன்னவள் இவர்தானா? சரி பார்க்கிறேன். சாமி 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 உங்கள் அழகண்ண அறிவென்ன மனம் என்ன குணம் என்ன
வந்தாய். அப்படியா? நான் உன்னை கட்டியடிக்க வேண்டுமா? ஆமா. இருக்க வேண்டுமா? ஆமா. வேண்டாம். நட்பாசியம் வந்த அங்கேயே ஓடி விழுந்து எடுத்து விட்டு மதனா ஆ. ராஜா நீ மாறாயு. ஐயா, சண்டாளி என்றால் என்ன சுவாமி? சண்டாளி என்றால் என்னவென்று கேட்கிறார். புண்ணிய குலத்திலே பிறந்த நீ பாவத்தை செய்கின்ற குணத்தோடு சேர்த்து உன்னுடைய உருவமான மாற்றமடைய வேண்டாம். ஆகையால் நீ சண்டாளியாக போக சாபத்தை கொடுத்து புரியவில்லை. தொட்டு தாலி கட்டி கணவனை விடுத்து மாற்றானவருடைய சேர்ந்தாலே நீ சண்டாளியாக போக வேண்டும் கொடுத்தேன். தொட்டு தாலி கட்டிய கணவனை மறந்து மற்றவனை மாற்றானை நினைத்தால் நான் சண்டாளியாக போவேன். சாமி, தொட்டு தாலி கட்ட போறது நீதான். யாரு? நானா? ஆமா. ஒரு கடுக்குமா உலகத்துக்கு அடுக்குமாடா பாய்கோ. இப்பதான் புரியுது. ஏன்டா முன்னூறு காட்டுல இருக்க மாட்டா நாட்டு உள்ள வர இப்பதான் தெரியுது. இத பாருங்க, நீ எத்தனை புரிந்தாலும் சரி, உன்னை தவிர நான் வேற யாரும் திருமணம் செய்ய மாட்டேன். ஆமாங்க. பிடிவாத பிடிக்காதே சுவாமி. புரியாதது புரிய வைக்கும் புரியிடம்.
சுவாதி வேண்டாம் பிடிவாதம். நீயாக போய்விட்டால் உன் உயிருக்கு நல்லது. நீ எத்தனை முறை கூறினாலும் சரி சரி, உன்னை தவிர நான் போகவும் மாட்டேன், யாரையும் மணக்கவும் மாட்டேன். ஓ, இது உறுதியாக இருக்கிறாய்? உறுதியாக, நிச்சயமாக, உன் மீது சத்தியமாக. என்னை மணந்த என்னைத்தான் மணக்க வேண்டிய இடத்தில் இருக்க போகிறதானே? ஆமா. சரி, நீ என்னை மணக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன வந்தவை? அதோ பார்த்தாயா, ஒரு நதிக்கரை 6 கால தூரம் இருக்கிறது. ஒரு காலம் என்பது 10 மைல் என்று சொல்லுவார்கள். சரி, அந்த 6 கால தூரத்திலே இருக்கும் அந்த நதிக்கரைக்கு சென்று உன் பத்திரி தன்மையால் மணலால் ஒரு குடம் திரட்டி அதிலே நீ ஜலம் எடுத்து வந்தால் உன்னை நான் மணந்து கொள்கிறேன். அவ்வளவுதானே? புறப்படுகிறாளே திரும்பினால் தானே இவளுக்கு சரியான பாடத்தை இப்போது நாகதேவனை அழைத்து இவள் முன்னே சென்று நாகமாக உருமாறி இவளை ஆட செய்து இவளை கடித்த நேரத்தில் மாண்டு விட்டால் பிறகு எப்படி என்னை மறப்பார்? இப்போது நாகதேவனே அவள் இடத்திலே அவள் நாகம் உருவாடி அவளை கடித்து அவள் உயிரை மாற்றி வருங்கள். ஆமா, இதுதான் அந்த நதி. சரி, இப்போது மலையை ஒட்டி திருத்துகிறேன், உணவு செய்கிறேன், ஜலத்தை கொட்டுகிறேன். பூஜைக்கு ஆகட்டும். ஆண்டவா, இறைவா, மணல் அதை நான் எடுத்தேன். சிவபெருமானே, சிவபெருமானே, என்னை தொடக்கூடாது. ஆனால் நானே உண்மையானவராக இருந்தான், உன் மீது பாசம் வைத்திருக்கக்கூடியவராக இருந்தான், என் பரிய தெய்வம் என்று உண்மையானால் அந்த நாகமானது தன்னைத்தானே மனித பாத வேண்டும். ஓம் நம சிவாய. ஆண்டவா, இறைவா, சோதனையா, அந்த நாகமானது தன்னைத்தானே மடித்து விட்டது. சரி, பரவாயில்லை, குடத்தை உருவாக்குகிறேன். சென்னை தலைப்பட்டு ஆகட்டும். உடவரை நான் அமைத்தேன். கொண்டு வருகிறேன் பூஜைக்கு நீரை கொண்டு வந்து ஜலத்தை உன் பூஜையை நிறைவேற்றுகிறேன். வருகிறேன். ஆண்டவா, தெய்வம் என்று நான் நினைத்தேன். சிவபெருமானே, சரி, சண்டாளி ஒளிந்து விட்டால் இதோடு இனி நமக்கு என்னை
இனி அவள் எங்கிருந்து வரப்போகிறாள் நாம் தவத்தில் மேற்கொள்ளலாம். சம்போ மகா மணலால் குடம் திரட்டி கங்கை கொண்டு வந்திருக்கிறார். ஜலம் ஜலம் அதை காட்டு இங்க கூட பார்க்கலாம். பரவாயில்லை, நான் சொன்ன பிறகு நீ செய்து விட்டாய். நான் சொன்ன சொல்லை நீ காப்பாற்றியது போல் உன்னிடம் நான் சொன்ன உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். உன்னுடைய தாய் தந்தை யார்? உன்னுடைய நாடு எது? எதற்காக இங்கு வந்தாய்? என்னை மறந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாயே, எதற்காக? இதோ பாருங்க, என் தாய் தந்தை யார் என்றால் விதர்ப்பபுரி நாடு. விதர்ப்பபுரி நாடு. ரைவத மன்னர். ரைவத மன்னர். என் தாய் ரைவத புஷினி. ஓ, அவருடைய மகளாக பிறந்தவள் ரேணுகா. ரேணுகா. ஆமா ரேணுகா, நான் உன்னை மறந்து கொள்கிறேன். ஆனால் தாய் தந்தை இல்லாமல் எனக்குத்தான் தாய் தந்தை கிடையாது. உனக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள் அல்லவா? ஆமா. உன் தாய் தந்தை விருப்ப பிரகாரம் சம்மதத்தோடு திருமணம் நடக்கிறது. பிரகாரம் என் தாய் தந்தை விருப்பத்தோடு திருமணம் செய்யலாம். திருமணம் நடக்கட்டும். இதை மறந்து விட்டேனே. என்ன? நான் குடத்திரட்டு நேரத்திலே ஒரு நாகமானது எனக்கு தோன்றியது. பிறகு அந்த நாகம் சமயத்திலே நான் உங்களை என் மனதிலே நினைத்து பதியே பதியே என்று 3 தினம் வேண்டினேன். நினைத்தாய். தனக்குத்தானே அந்த பாறை மீது அடித்து உயிரை வாய்த்து விட்டது. அது வேறு ஒன்றுமல்ல, அந்த பாம்பானது பதியே என்று சொன்ன உடனே பாறை மீது 3 முறை மோதி விட்டது அல்லவா? ஆமா. இன்று முதல் அந்த இடத்திற்கு பாம்படித்தான் பாறை.